என்ன வேலை செய்றீங்க? சப்ளிமெண்ட் கரெக்டாக வாங்குறீங்களா? நேற்று கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சாப்பாடு லேட்டாக வருதுன்னு. இது மொதல் தடவை இல்லை, 4-5 தடவை ஆச்சு. I give you last warning. திருப்பி இந்த மாதிரி நடந்துச்சு, I going to set you out. Go. Hey, you come here. See this full table. அழுக்கா இருக்கு, சுத்தம் பண்ண தெரியாதா? எல்லாமே சொல்லணுமா? Clean it now. ராம், இங்க எதுவுமே சரியில்லை. ஸ்டாஃப்லாம் என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியல. எனக்கு சரியான டென்ஷனா இருக்கு. calm down man. ஏன் அவ்வளோ டென்ஷனா இருக்க? நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும் ஸ்டாஃப்லாம் எப்படி வேலை செய்யறானுங்கன்னு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு ராம், நம்ம இழுத்து மூட வேண்டியதுதான். ஹே ரிலாக்ஸ் மேன், ரிலாக்ஸ். இந்த பாரு, அவங்கள சொல்லி தப்பு இல்லை, நாம தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளை வேலைக்கு எடுத்தோம். நாம தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலாம் டைம் இல்லை ராம். பிஸ்னஸ் முன்ன மாதிரி இல்லை, நம்மளே இறங்கி வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. அப்படியே இல்லாட்டி வேலை தெரிஞ்சவங்கள தான் வேலைக்கு எடுக்கணும். டே அஜய், நீ தானே இப்போ சொன்ன பிஸ்னஸ் முன்ன மாதிரி இல்லைன்னு. கொஞ்சம் பொறுமையா இரு, சமாளிப்போம். எப்படி? யோசிப்போம். நீ யோசிச்சுக்கிட்டே இரு, அதுக்காட்டி இங்கே எல்லாம் முடிஞ்சிடும். பிடி பிரான்ச் பிஸ்னஸ் வேற ரொம்ப லாஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி சரி, எனக்கு தெரியும். இந்த பாரு, எல்லாத்துக்கும் நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பேன். இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? சரி, கொஞ்சம் சீக்கிரமா வா. ஒன் மோர் திங். எரிகா, திவ்யா, பூஜா இன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சு வராங்க. இன்னிலேருந்து அவங்களுக்கு லீவு. ஸோ I'll ask them to help us tonight. Okay? அப்படியா? ஓ, that's great. Okay, bye. Bye ராம். ஃபோன் அடிச்சிட்டேன். வெயிட்டா, யார் முடிச்சு? வெயிட்லா. ஹாய் பேபி. ஹாய் பேபி. என்ன முடிஞ்சதா? எஸ்டா. ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு? செம்ம போரிங். ஏன்? நீங்கள் தான் பக்கத்தில் இல்லையே. சரி, அதான் வந்துட்டல்ல, நானும் எனக்கு அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் சரி, எங்கே இருக்கீங்க? நம்ம ரெஸ்டாரண்ட்டில். ஓ இஸ் இட்? ஹவுஸ் திங்ஸ் ஓகேவா? Well, not so good, not so bad. Baby, I need your help. ஏய் நிச்சயமா, என்னதுடா? இல்லை, இன்னைக்கு நீங்கள் 3 பேரும் கிளப்பில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? இட்ஸ் ராங் டு ஆஸ்க், ஏன்னா நீங்களும் ஒரு மாதம் ட்ரைனிங் முடிஞ்சு நீங்கள் தான் வந்தீங்க. ஐ நோ இட்ஸ் டயரிங். ஆனால் இன்னைக்கு கிளப்பில் வேலை செய்ய ஸ்டாஃப் பத்தலை, அதனால தான் கேட்குறேன். ஏய் நோ ப்ராப்ளம் எட் ஆல்டா. எங்களுக்கும் ரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல. இன்னைக்கு ராத்திரி தானே? ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு ராத்திரி மீட் பண்ணலாம், ஓகேவா? தேங்க்ஸ் பேபி. திவ்யா இஸ் தான்? யா, இங்கே தான் இருக்கா. வாய்டா. சரி, திவ்யாட்ட சொல்லி அஜய் கால் பண்ண சொல்லு. ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அட்லீஸ்ட் திவ்யாவோட குரலை கேட்டால் அவன் கொஞ்சம் கூல் ஆகும். ஓகேடா, கண்டிப்பாக. டெல் ஹர் லேட்டர். தேங்க்ஸ் பேபி. See you soon. ஓகே, பாய். பாய். ஏய், உன்னோட ஸ்வீட் ரொம்ப டென்ஷனாக இருக்காரா? ஃபோன் பண்ணி கூல் ஆக்கே. My battery is low. நான் அப்புறமேல கால் பண்ணிக்கிறேன். ஏய் நோ ப்ராப்ளம்ல. நான் யூஸ் மை ஃபோன். It's a private call. I'll call him later. ஏய் வாங்களா, கம். My sweetheart,
You go and wait for me in the club. I will come and join you in short while, baby. Okay, darling. Yeah. Hey. சி சமி நீ எப்படா இந்த ரிச்சுவலுக்கு மேனேஜரானே? டேய் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிடா. எங்க அந்த கதையை சொல்லி கேட்போம். ஆக்சுவலி நாங்கள் வேலைக்கு வரும்போது 10 பேர் வேலை செஞ்சாங்க. உனக்கு தான் தெரியல, எஸ்பிஎம் நான் பாஸ் நீ ஃபெயிலு. நாங்கள் வேலை செய்யும்போது ஒரு சாதாரண வெயிட்டரு, சம்பளமும் ரொம்ப இல்லைடா. இப்போ நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளோ ஃபீலிங்ஸாக கதை சொல்லிட்டு இருக்கேன். இல்லைடா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா ஒரு ஃபீலிங்காக சொன்னால் ஒரு இதாக இருக்காது. ஒரு இதுவும் வேணாம், மேட்ருக்கு வா. இல்லை அதான் சொன்னல 10 பேர் வேலை செஞ்சாங்கன்னு. ஆமாம் சொன்னேன், சொல்லு. திடீர்னு 9 பேர் வேலை விட்டுட்டாங்க. வேற வழி இல்லாமல் அந்த மேனேஜர் பற்றி நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பு. இல்லைடா, ஒரு இதாக இருக்கணும்னு. ஒரு இதா? ஒரு இதாடா. எது எது? சரி அதை வேணாம் விடு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். என்னடா அது? எது? அதான் அந்த வெள்ளைக்காரி. அது எப்படி உனக்கு மாட்டுச்சு? டேய் ஆக்சுவலி நாங்கள் வேலைக்கு வரும்போது 10 பேர் வேலை செஞ்சாங்க. ஆமாம், அதில் 9 பேர் வேலையை விட்டு நின்றுட்டான். இப்போ தானே சொன்னேன், கதையை சொல்லண்டா. யூ மீன் வெள்ளகரிச்சி மாரியா மை டார்லிங்? டேய் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். ஐயோ, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் சொல்லண்டா. பேசிக்லி ஃப்ளாஷ்பேக் சொன்னால் எல்லாம் வானத்தை பார்ப்பாங்க. நம்ம ஒரு வித்தியாசமா ஒரு இதுக்காக கேமரா பார்க்கலாமா? அப்போ நான் இந்த பீச்சில் ஒரு செக்யூரிட்டி கார்டா அடிச்சு லைஃப் கார்டா வேலை செஞ்சேன். ஒரு நாள் எங்கேயோ ஒரு கூக்குரல் கேட்டுச்சு, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு. நானும் ஓடி போய் பார்த்தேன். அப்போ அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருந்தா. உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு நோ ஃபீலிங், நோ சென்டிமெண்ட், ஓன்லி ஆக்ஷன். பாஞ்சு அந்த பொண்ணை காப்பாத்தினேன். அப்போ Thanks a lot, you saved my life. it's okay, it's my duty. I am Maria. I'm Sami. No. I'm Sam. You can call me Sam. Are you Christian? I'm Satu Malaysia. I mean, one Malaysia. You're very funny. No, I'm not funny. I said funny. Funny. What the funny? Me funny? This is தண்ணி. You say I funny. I got no money. நீ வாங்கி தரா எனக்கு தண்ணி. தந்தனக்கா சரக்கு தனக்கு டக்கா. Next. I don't understand what you're saying, but I like your style. Hi Mari. I'm Krishnan. I'm Sami. Listen. நான் இதை சொல்லி ஆகணும். I must say this. இங்கே எவனும் இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. No one have seen such beauty here before. And I'm in love with you. I love it. I love it. I love it. டேய் ஃப்ளாஷ்பேக் முடிச்சு வா. ஓ முடிஞ்சா? ஆக்சுவலி ஃப்ளாஷ்பேக்கு இப்படிதான்டா ஆரம்பிச்சிச்சு. அது இருக்கட்டும், ஆனால் ஒரு சந்தேகம். என்னது? அது எப்படி ஒரு வெள்ளைக்காரி என்னை காப்பாத்துங்கன்னு தமிழில் கத்துனா? சரி, எல்லாம் ஒரு இதுக்காக சொன்னேன்டா. டேய், அப்பையிலேருந்து இந்த இதுக்காகன்றியா? அந்த இதுக்காகங்கிறது என்னது? What the fuck? I'm the manager here.
யூ கோ டு யுவர் வொர்க் தேர் ஓகே கூட்டாளின்னு பார்க்க மாட்டேன் உன்னை கில் மாஸ் பண்ணிடுவேன் நான்சென்ஸ் இதுக்கு வந்த வாழ்க்கை இதுக்கெல்லாம் ஒரு ஜோடி கிடைக்கும் போது எனக்கு மட்டும் ஒரு ஜோடி கிடைக்காம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நானே இப்படி தனிமையில் இருக்க ஆண்டவா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராதா வரும் ஆனா வராது. பார்த்து ஒரு மாதம் ஆச்சு. ஆமாம், எனக்கும் சரியான பிஸியான ஷெட்யூல். நானும் தான் ரொம்ப பிஸி. அப்புறம் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களாமே. என்ன செய்யுது, இந்த கிளப்பில் தான் எதுவும் சரியில்லாமல் இருக்குது. ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. Come on Ajay, take it easy. சரி சரி. இன்னைக்கு நைட் நீ வரல? ஆமாம், நாங்கள் எல்லாரும் வரோம். ஓ எல்லாரும் வரீங்களா? ஓ தட்ஸ் குட் கூல். I can't wait to see you. Me too dear. I love you. Love you too. Bye. Bye. I love you, Ajay. I love you, Divya. வந்துட்டீங்களா திவ்யா? அம்மா திவ்யா கொஞ்சம் முடிச்சாச்சம்மா. சரி, அப்புறம் எத்தனை மணிக்கு போகலாம் கிளப்க்கு? ஒரு 7 o'clock போல் கிளம்புனா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 7 ஓகேவா தான் இருக்கும். நீங்கள் இப்படியே வரீங்களாண்ணா? ஐயோ நான் வரல. நீங்கள் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் எதுக்கு நடுவில்? அங்கே தான் நீ தப்பு பண்ணுற. நீ எங்கள் கூட இப்படியே வந்தா தான் உனக்கு யாராவது ஒருத்தர் மாட்டுவான். ஏய், நீ ஸ்டீவ்டஸ் தானே, ஏன்டி பாட்டி மாதிரி யோசிக்கிற? அப்படி கேளு. யூ கேன் பி டூ சூசி பூஜா. கம் ஆன். ஐம் நாட் சூசி திவ்யா, பட் எனக்கு கொஞ்சம் கல்ச்சட்டான ஆள் தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஆள்லாம் கிளப்புக்கு வர மாட்டான். அப்போ கிளப்புக்கு போகிறவங்கெல்லாம் கல்ச்சர் இல்லைன்னு சொல்ல வரேன் நீ? ஐயோ நான் அப்படி சொல்லலை. அம்மா மங்கை கரிசி, கல்ச்சர்ங்கிறது மனசுல இருந்தா போதும், வெளிப்படையா காட்டணும்னு தேவையில்லை. சரி சரி சரி, இப்போ நான் என்னதான் செய்யணும்னு சொல்கிறீங்க? பேசாம எங்க கூட கிளப்புக்கு வர. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உங்க அப்பா அம்மா உன்னை அப்படி வளர்த்துருக்காங்க. ஏய், டவுட் இருக்கு, கிளியர் பண்ணிக்கிறேன். கேளு. இப்படி இருக்கிய பாட்டி மாதிரி, ஏன்டி ஸ்டீவ்டஸ் ஆகணும்னு ஆசை வந்துச்சு உனக்கு? ஸோ ஃபன்னி அதுவா? சும்மா எழுதி போட்டேன், கிடச்சிருச்சு. இந்த வேலையை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். சுத்து போலாம். சரி படி, 7 மணிக்கு எழுப்புறேன். கரெக்டாக டாங்குன்னு ரெடி ஆயு, சரியா? சரி 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 ஓகே. இது மன்மத நேரம், இங்க வந்த கேர்ள்ஸ் எல்லாம் என்ன தேடும்? கொஞ்சம் ஒதுங்க, என்ன பார்த்தா பதுங்க, பக்கத்துல நிக்காத கொஞ்சம் அடங்கு. 60 உலகத்துல சுட்டு போட்டாலும் கிடைக்காத சிங்கப்புல, இனி இது தொடங்கிடும் புதியது பிறந்திடும். எனக்கு என்ன உள்ளது எனதாகும். பக்கம் இருந்தா கிட்ட வர சொல்லுவேன், நெருங்கி வந்தா கட்டி அணைச்சிடுவேன். கட்டி அணைச்சு புட்டா இதை இணைச்சிடுவேன். இதில் இணைச்சு புட்டா இல்லை கரைச்சிடுவேன். Thanks a lot. Very good, darling. Divya and Pooja. நீங்கள் இன்னைக்கு இருந்ததுனால வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுச்சு. என்னாச்சு? யா நீங்களா இல்லைண்ணா டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஆகிருக்கும் இன்னைக்கு. ஏய், ஏன் இப்படி வீணா டென்ஷன் ஆகுறீங்க? திவ்யா வாழை பற்றி ஒன்று தெரியாது. எனிவே பேபி, தேங்க்ஸ் மட்டும் பத்தாது. வேற என்ன வேணும்? ராம் பேசாமல் எல்லாரும் சம்பளம் போட்டு கொடுத்துருவோம். ஹலோ, நாங்க ஒன்றும் எங்க சம்பளத்துக்காக வரல. இதை விட எங்களுக்கு நல்லாவே சம்பளம் கிடைக்குது. ஓகே டியர், அப்படின்னா அவருக்கு வேறு என்ன தான் வேணும்? You guys must take us for a holiday. I like that idea. நம்ம கடைசியாக ஹாலிடே போனது லாஸ்ட் தீபாவளிக்கு தான். ஆமாம், ஏன் அஜய் நாமளாம் பிஸ்னஸ்னு
என்டர்டெயின்மெண்ட்டே எல்லாம் போயிடுச்சு. எனக்கு நோ ப்ராப்ளம். மைண்ட் ஃப்ரீ ஆகி டென்ஷன் குறைஞ்சா போதும். எங்கே போகலாம்? Why don't we? நான் பேபி நீ சஜஸ்ட் பண்ண நானே சஜஸ்ட் பண்ணுறேன். உன்னை விட்டால் மாரிஷஸ் ஹவாய் மாக்காவுன்னு அந்த லெவலில் பிளான் பண்ணுவேன். தாங்காதுமா. எதுக்கு எங்கள் பாக்கெட் காலி ஆகிறதுக்கா? So mean. Very mean. இல்லை தேவியா, இங்கே இருக்கிற பிரச்சனை உனக்கே தெரியும். ஏற்கனவே ஸ்டாஃப் பத்தலை. முதல்ல இங்கே வேலைக்கு ஆள் எடுத்துட்டு பிடி மேட்டரெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஹாலிடே பற்றி யோசிக்கலாம். என்னாச்சு? எஸ், இட்ஸ் குட் ஐடியா. ஹவு டியர்? Can I suggest something now? At least. சொல்லு என்னது? ஓகே, எங்களுக்கு தீபாவளி வரைக்கும் லீவ் இருக்கு. ஸோ முதல்ல இங்கே உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பீடி போயிட்டு அங்கே ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுவோம். சரியா? தென் நம்ம பீடியிலே ஹாலிடே செலிப்ரேட் பண்ணலாம். லைக் லாஸ்ட் இயர். என்ன சொல்றீங்க? பேபி எக்ஸலன்ட், பியூட்டிஃபுல், மார்வலஸ் ஐடியா. இதுக்காக நான் உனக்கு அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, எல்லாத்துக்கும் ஓகே தான். எனக்கு ஓகே தான். ஹவு டியர்? ஓகே டார்லிங். கைஸ் போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் என்ன இழுத்துட்டு போயிடுவீங்களா? அங்கே வந்து மட்டும் என்ன பண்ண போகுது? இப்படி ஓரமாக எங்கேயாச்சும் உட்காந்துருக்கும். அங்கே அடித்தா எனக்கு வலிக்குது. பரவாயில்ல, கூட்டிகிட்டு போவோம். ஸ்டாஃப் அங்கே ரொம்ப குறவாக இருக்கு. ஹலோ பாஸ், சாமி பேசுகிறேன் பாஸ். சொல்லு சாமி, எனிதிங்? பாஸ், போன மாதம் உள்ள அக்கௌண்ட்ஸ்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். எப்படி இருந்துச்சு பிஸ்னஸ் சாமி? பாஸ், முன்ன மாதிரி இல்லை பாஸ். அந்த கொலை நடந்ததுலேருந்து இந்த பக்கம் வரதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க பாஸ். நமக்கு மட்டும் இல்லை, இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு அடி. அதே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்பீங்க சாமி? கொலை நடந்து 1 மாதம் ஆச்சு. சரி, கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா சாமி? பேசாமல் இருந்தால் எப்படி? சொல்லுங்க. ஹாலிடே சீசன் வரப்போகுது. என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? லூக்கியா சாமி, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் வேலையை விட்டு தூக்க வேண்டியது வரும். பாஸ், அந்த மாதிரி ஒன்றும் பண்ணிடாதீங்க பாஸ். என்கிட்ட சில ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஓகே பண்ணிங்கன்னா கேரி ஆன் பண்ணலாம் பாஸ். ஓகே, நாங்கள் அங்கே வரோம். வேஸ் மரியா? பக்கத்தில் தான் பாஸ் இருக்கா. ஃபோன் அவங்ககிட்ட கொடு. பாஸ், ஒன் டாக் டு யூ. What's happening there, Maria? Why the business is so down? After the murder happened. Don't give me the same excuse. Do something to increase the business, Maria. Okay? Okay, sir. Tension. What the fuck, man? இவனுக்கு உலகமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்பான். இங்க வந்து பிசினஸ் செஞ்சா தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு. அவனா வேலையை தூக்கிக்கிறோனா? ஏய் மங்கு மூசா, இருடி, ஒரு நாளைக்கு உன்னை நான் தூக்குறேன். ஏய், நீ புதுசா தானே ஜாயின் பண்ணிருக்க, போ தெரியும்டி. And you, Maria, listen careful. Sam plus Maria equals to Gilmas. Come, we go Gilmas. Now, move, show. இவரு டென்ஷனா இருந்தா குட்டியை கூட்டு போய் கில்மாஸ் பண்ணுவாங்க. ஏய், இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது தெரியலடி. இப்போ நானும் தான் டென்ஷனா இருக்கேன். நான் யாரை கூட்டு போய் கில்மாஸ் பண்றது? வரும், ஆனா வராது. அப்பப்போ தனியா பேசுறது. ராம், சாமி தான். என்னவா? நான் சொன்னேன், பிடி பிரான்ச் பிஸ்னஸ் ரொம்ப லோவாக இருக்குன்னு. ஓவர் ஹெட் மட்டும் கவர் பண்ணால் பத்தாது, கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட்டும் பார்க்கணும். இந்த இடம் மாதிரி இல்லை. அந்த இடத்துல ஏற்கனவே ரெண்டல் ரொம்ப ஹாய். நல்ல இடம், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் சடன்லி என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. அந்த கொலை நடக்கிற வரைக்கும் ஆச்சு. ராம், கமான், ஏன் எல்லாரும் அதே காரணத்தை சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் நம்ம பிஸ்னஸ் சரி திருப்பி எடுக்கிறதுக்கு. கைஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். அதான் எல்லாரும் அங்கே போய் டிசைட் பண்ணிட்டோம்ல, நேரில் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே தேவி, ஓகேயா? நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஓகேவா? ஆனால் உங்கள் ஸ்டாஃப் அங்கே என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க தெரியுமா? நோ ரைட், ஐ டோன்ட் blame you, but as a boss you have to rectify all the problem lah. Am I right? You're right. ராம், சொல்ல மறந்துட்டேன். கிங் பாப் இஸ் க்ளோஸ் டவுன், யூனோ. ஏன் என்னாச்சு? அந்த பாஸ் பிஸ்னஸ் வித்துட்டு ஓசியில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் அந்த வேலை செஞ்ச ஸ்டாஃபை இன்னைக்கு நம்ம கிளாப்பில் வந்து வேலை செய்ய சொல்லியிருக்கேன்.
கிரேட் ஐடியா. சம்பளம் கூட கட்ட பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலி முடிஞ்ச மாதிரி இருக்கும். பிடி பிரான்ச்சை கன்சிடர் பண்ணலாம். டியர், இன்றைக்கும் நீங்களாம் வந்து வேலை செய்யணும். டோன்ட் வரி டார்லிங், we'll be there. என்னது இன்னைக்குமா? இங்க பாருங்க, நேத்து மாதிரி நான் ஆர்டர்லாம் எடுக்க மாட்டேன். நான் பேசாம கவுண்டரே நின்றுவேன். நீ ஓடுறது லட்சம் தான் நான் பார்த்தேன். நாசிகோரின் கம்பம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நாசிகோரின் தனியாக ஈக்கம் ரைஸ் தனியாக இருக்கும். Erika, this is too much. பூஜா பூஜா இது குடி. என்ன இது? லைம் ஜூஸ். சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்பு. அஜய் ராமும் வந்துருவாங்க, மணியாச்சி. ஐயோ, கிளப்ல நேத்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு வாந்தி வருது. நாங்க சும்மா ஃபன்னுக்கு தான் மிஸ் பண்ணி கொடுத்தோம். உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, சாரிப்பா. ஏய் சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்பு, மணியாச்சின்னு சொல்றேன்ல. நான் வரணுமா? இந்த நேரத்தை என்ன கேள்வி கேட்குற மாதிரி இங்க வியே. ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. எப்போ அப்படி என்ன கிடக்குறேன் போ.
இவ்வளோ அழகான பொண்ணு பக்கத்தில் பார்த்துருந்தா எந்த ஆம்பளுக்கு தூக்கம் வரும்? ஏ பேபி, ரொம்ப நாள் ஆச்சுல இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி. Really? Prove it. Miss you too. Day, give me 5 minutes. நான் போய் அஜய் பார்த்துட்டு வந்துடுறேன். Okay? Okay. தூங்கிடுவாங்க. I'll be there. Okay. Come first. என்ன சொன்னவன்? அப்புறம் நானும் அரிக்காவும் தான் பூல்லேருந்து பார்த்துவேன். ஏய், பயப்படாம சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயோ, நாங்கள் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் தண்ணி எதுவும் வேணுமான்னு கேட்டார். நான் வேணான்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறேன். அதான் ஒன்றும் நடக்கலன்னு என் ஃபோன் நம்பர் கேட்டார். அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் மட்டும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னை தனியாக விட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. எனக்கு எவ்வளோ போரிங்காக இருக்கு. பூஜா, 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 என்னாச்சு? I know what you did last Deepavali.
எதுக்கு அந்த மெசேஜ்? யாரா இருக்கும்? பூஜா மட்டும் தான் அவனை பார்த்துருக்கு. மாஸ்க் லெஃப்ட் ஹேண்ட்ல டெட். இப்போதைக்கு இருக்குது அந்த குழு மட்டும்தான். இதுக்கு குழு கொடுக்கணும்? இதெல்லாம் கேமா? போல guys. Damn. You must be some kind of a psycho. அவன் நம்மளை பயமுடுத்து பார்க்க. இல்லைடா, பயமுத்துவம் எதுக்கு காயப்படுத்தணும்? பூஜா கழுத்தை கீறி இருக்கான், எரிக்கா காதை அறுத்துருக்கான், ஏதோ செய்ய பார்த்துருக்கான். அதான் அவன் என்னன்னு தான் தெரியல. அஜய், ஒருவேளை ஏற்கனவே இங்கே நடந்த கொலைக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஓகே, அப்படியே இருந்தாலும் அவன் எதுக்கு நம்மள டார்கெட் பண்ணோம்? செத்து போன கேர்ளுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? You are right, babe. அவன் எழுதுறது தான் என்னமோ இருக்கு. போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம எல்லாரும் இங்கே தானே இருந்தோம். Remember guys, we had a party. அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம் இல்லையா? That's him, Raji. That's him. பழி வாங்கணும் தான் அப்படிலாம் செய்றான். அதுக்காக கொலையா செய்வாங்க? Wait a minute. Now I remember that girl. அவள தான் எங்க கொலை பண்ணாங்க. அவ தான் கிளப்ல மஹினா இன்சல்ட் பண்ணா. Now I get the point. பட் இருந்தாலும் அவ எதுக்கு நம்மள டார்கெட் பண்ணோம்? I think பேசாம போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சிடலாமா? இஸ் ஃபார் அவர் சேஃப்டி. No, baby. No. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணா அவங்க இங்கே வந்து விசாரிப்பாங்க. அது நம்ம பிஸ்னஸை பாதிக்கும். தீபாவளிக்கு ஒன்றும் ஒரு வாரம் தான் இருக்கு. இது வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். ராம், இதை என்கிட்ட விட்டுரு. இதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க.
அவனை தூக்குவோம். அஜய், இது அதை விட மோசமாயிருண்டா. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. அவன் நமக்கு க்ளூ கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரையும் ஒரேடியாக முடிக்க மாட்டோம். இஸ் பிளேயிங் அ கேம். நாமளும் கேம் விளையாடுவோம். அவனை ட்ராப் பண்ணுவோம். சரி, எப்படி? லிவ் இட் டு மீ. ஆனால் இந்த பிளாங்க்கு நீங்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே? எது செஞ்சாலும் just be careful, okay? I don't like this idea. Okay, that's it. Come on guys, எல்லாம் எந்திரிங்க. Get up, get up. முடிட்டேக்கு தானே வந்தோம். Come on lah. Let's enjoy. You're right, babe. Pooja, come Dari. Come Pooja. Let's go, baby. Let's go. Come on, come. மொளன்னு எம்மா மொளன்னு எம்மா. Hey, what are you singing? Baby, this is very, very, very meaningful Tattva Patu. What's that mean? It means you, me, go Gilmas now. No Gilmas in daytime. No Gilmas in daytime? It's okay. Night time okay. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. What are you singing again? This is another good Gilma song. Oh, no way, not at all. உசுர போகுது கில்மாஸ் வேணான் சொல்லையிலே அக்கறை சீமை அழகினிலே அண்ணா தண்ட நகடு தனக்கு நகடு. ஏன் நீங்கள் அவங்க மாதிரி இல்லை? அவங்க மாதிரினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எரிகா, திவ்யா அவங்க மாதிரி ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, அவங்களாம் ரொம்ப ஓப்பன் மைண்டட், ரொம்ப சோஷியலாக பழகுறாங்க. யூனோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸட்ரா இதெல்லாம். அது அவங்க கேரக்டர், இது ஏன் கேரக்டர். அதுதான் என்னால் நம்ப முடியல. அவங்க கூட்டாளி நீங்கள் மட்டும் வேற மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு. சேது, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? இல்லை, உங்களுக்கும் ஏதாவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸட்ரா? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி ஆள் இன்னும் அமையல. ஏன் இப்போ நீங்கள் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் சாமி அப்படி இருக்கிறாரு, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. அதே மாதிரி தான். கேப் கிடச்சா நாங்களும் கடை வெட்டுறவனுங்க தான். என்ன சொன்னீங்க? இது கேப் கிடச்சா கேட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொன்னேன். என்ன கேட்கணும்? இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆள் இன்னும் கிடைக்கலன்னு சொன்னீங்களே, ஏன் ஆள் நானாக இருக்கக்கூடாது? இதுக்கெல்லாம் நான் ரெடின்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் அப்புறம். சரி, இன்னைக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன ஹெல்ப்? இல்லை, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்கிறேன். நேற்று வேறு அப்படி நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சேது. நீங்கள் ஏன் இன்னைக்கு என் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கக்கூடாது? அப்பார்ட்மெண்ட்டில் நான் ஓகே தான். எத்தனை மணிக்கு வரணும்? ஒன்றும் அவசரம் இல்லை. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சோன்னே வந்தால் போதும். அது வரைக்கும் நானும் ரூமுக்கு போக மாட்டேன், கிளப்பில் தான் இருப்பேன். ஓகே. Pooja, come, let's go. அப்புறம் என்னது? எப்படி? அப்படித்தான் ஏதோ இருக்கு. சொல்லு. முடியாது. ஏன்? அது அப்படிதான். நல்லா இல்லை. அப்போ விட்டுரு. முடியாது. சரி, நான் சொல்லண்ணா விட மாட்டேன். அப்பவும் சொல்லண்ணா அழுதுடுவேன். அப்போ அழுவு. எத்தனை நாள் எனக்கு வெறுப்பேற்றிருப்பேன். ஊனா கில்மாஸ் பண்ணுவாராம். இன்னைக்கு எனக்கு கில்மாஸ் ரீ. கரெக்டா? ஒருத்த நல்லா இருந்தா எனக்கு பொறுக்காத. So, what do you think about him? Okay, nice guy. Yeah, he's very nice guy. I like him too. What? Hey, come on, Maria. Can I say something? What's that? Don't miss him.
திவ்யா போதும் வா போலாம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. என் உடம்புக்கு எனக்கே குளிருது திவ்யா, உனக்கு குளிர் இல்லையா? ப்ளீஸ் அஜய். நீ இங்கே இருந்துட்டு வா திவ்யா, நான் முதல்ல போறேன். அஜய் யாரோ என் கையில பிடிச்சி எடுத்தாங்க அஜய். திவ்யா நீ யாரும் இல்ல, நானும் நீயும் மட்டும் தான் இருக்கோம். யாரும் உன் காலை பிடிச்சி எடுத்துக்க போறா? நோ அஜய், ஐ அம் சோ ஷூர் என் கையில பிடிச்சி யாரோ எடுத்தாங்க. திவ்யா உன் கால் சேத்துல மாட்டிருக்கும், அதான் உனக்கு யாரும் காலை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்ல. பி கூல் பி கூல் பி கூல். ஒன்றும் இல்லை ப்ளீஸ். அப்படியா? அப்படிதான் வா. டூ என்னாச்சு? ஏன் கத்துற? பயந்துட்டேன். சொத்தம். ஏய் உனக்கெல்லாம் ஏன் ஹேர் ஹோஸ்டஸ் வேலை கொடுத்தான்? ஏதோ கடிச்சு மரிச்சானா தான் பயந்தேன். பேபி ஒன்னியும் திவ்யா நம்பி தான் மஹினை பிடிக்க நான் பெரிய பிளானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? எப்படி பிடிக்க போறீங்கன்னு எனக்கு சொல்லுவீங்களா? அது சஸ்பென்ஸ். வெயிட் அண்ட் see. ஸோ பூஜா நீங்கள் இங்கே படுத்துங்க, நான் அப்படியே வெளியே ஹாலில் படுத்துக்கிறேன். நீங்கள் இங்கே படுக்கலாமே. இங்கே இல்லை என்ன சொன்னீங்க? இல்லை இங்கே படுத்துக்கலாமே. இங்கே அல்ல பரவாயில்ல, நீங்கள் மேலே படுத்துங்க, நான் வேணா அப்படியே இங்கே நாக்களே சாஞ்சி படுத்துக்கிறேன். கீழே எப்படி படுப்பீங்க? உடம்பு வலிக்குமே. பரவாயில்ல, நீங்கள் மேலே படுத்துக்கலாம். இல்லை நான் அதுக்கு சொல்ல வரல, இது வேற. இது என்ன யோசிக்கிறீங்க? உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்லை, உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. புரியலையே. இல்லை நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சேது ரொம்ப நல்லா பேசுறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. என்னது? இல்லை உங்களை பிடிச்சி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் உங்களை இங்கே வர சொன்னேன். அந்த தைரியத்தில் தான் நானும் வந்திருக்கேன். அப்போ இங்கே படுக்கலாமே. இது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்குவோமே. சேது குட் நைட். சேது ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
எனக்கும் இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடவுளே, இது எனக்கு நிலைக்கணும். பூஜா எனக்கு நிரந்தரமாக கிடைக்கணும். ஓகே கைஸ், லிசன். பொதுவாக குரூப்பாக இருக்கும் போது அவன் யாரையுமே அட்டாக் பண்ணுறதில்ல. நான் விசாரித்த வரைக்கும் செத்து போன அந்த பொண்ணு கூட இது வரைக்கும் எந்த க்ளூமே கிடைக்கல. தட் மீன்ஸ் சாகும்போது அந்த பொண்ணு தனியாக தான் இருந்திருக்கணும். பூஜாவையும் அரிக்காவையும் அட்டாக் பண்ணும்போது கூட 2 பேரும் தனியாக தான் இருந்தாங்க. am I right? யா, அப்படின்னா யார் எங்கேயும் தனியாக போகலான்னு சொல்கிறியா? ஆப்வியஸ்லி. ஆனால் நாம் அவனை ட்ராப் பண்ணோன்னா நம்ம எல்லாம் தனியாக தான் இருந்தாகணும். எப்படி? நீ, எரிக்கா, பூஜா உங்கள் 3 பேரையும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். ஆமாம், பூஜா எங்க? அவ ரூம்ல இருக்கா. தனியாவா? சேது கூட இருக்கா. ஓ, அந்த அளவுக்கு போயாச்சா? குட். கேர்ள்ஸ், நீங்கள் தனியாக இருக்கும்போது அவன் உங்களை அட்டாக் பண்ண வரலாம். பயப்படாதீங்க. நானும் அஜயும் ஒளிஞ்சிருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவன் வரட்டும், வருவான், வரணும். அதுக்கப்புறம் நாங்கள் அவனை பார்த்துக்கணும். This is too dangerous, Ram. Let's not take the risk. வேற என்ன செய்ய சொல்கிறது திவ்யா? போலீஸ்கிட்டையும் போக முடியாது. திங்ஸ் வில் பி வெரி மெஸ்ஸி. கமிங் சாட்டர்டே தீபாவளி ஈவ் வேறு. அதுக்குள்ளே அவனை பிடிச்சாகணும். இல்லைன்னா போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஏதாவது கலெக்டராக செஞ்சு நம்ம பிஸ்னஸை கெடுப்பான். அதெல்லாம் ஓகே. எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஓகே, இன்னைக்கு வீக் டே. கிளாப்பில் அதிகமாக ஆள் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக 12 மணிக்கு கிளாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளான் பண்ணி மூவ் பண்ணுவோம். எரிக்கா, பூஜாவை அவன் கூடயே வச்சுக்க. அவளுக்கு இந்த விஷயம் பற்றி தெரிய வேணாம். அவள் சரியான பயந்தாங்கொழி. நைட் நான் மறுபடியும் ப்ரீஃப் பண்ணும்போது அவகிட்ட சொன்னால் போதும். அண்ட் சேது, சாமி, மரியானாக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரிய வேணாம். ஓகே? சோ, ஏன் அவங்களுக்கு தெரிய வேணாம் சொல்கிறீங்க? வெரி சிம்பிள். அவனோட டார்கெட் நாம தான். அதுலேயும் நானும் அஜயும். அதனால தான் அவன் கரெக்டான டைமிங் வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சேது, சாமி, மரியானா அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருந்தா நம்ம இல்லாதப்பையும் செஞ்சுருக்கலாமே. இன்னைக்கு நைட் அந்த ராஸ்கல் வரட்டும். நானா அவனானு ஒரு கை பார்த்தேன். அஜய், நீ அவசரப்பட்டு எதாவது செஞ்சிடாத. அவன் வரட்டும், பிடிப்போம் அவனை. அதுக்கப்புறம் யோசிப்போம். ஹாய். ஹாய். ரொம்ப வேலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வீக் டேஸ் தானே, ஆள் அவ்வளோவா இருக்காது. சரி, எத்தனை மணிக்கு வேலை முடியும்? இன்னைக்கு ஒரு 11 அடைச்சிருவோம். ஏன்? இல்லை, சும்மா தான். இங்கே வர வேண்டியதானே? வேண்டாம், அப்புறம் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சேது, ஐ மிஸ் யூ. ஆக்சுவலி பூஜா, ஐ மிஸ் யூ டூ. நேத்து நடந்தது அது அது என்னையும் மீறி நடந்துருச்சு. எப்படின்னு தான் தெரியல. எனக்கும் புரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. பூஜா, உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையிலே இதான் முதல் ரொமான்ஸ். எனக்கும் தான். ஈவன் நான் என்னால் உங்களை இப்போ இங்கே இந்த இடத்துலையும் ஃபீல் பண்ண முடியுது. நல்ல மூட்டில் இருக்கீங்க போல இருக்கு. எங்கே இருக்கீங்க? நானா? பிரிட்ஜில். நைஸ் சீனரி, ஜில் ஜில்லுன்னு காற்று. யூனோ வாட், ஐம் அலோன். நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரிட்ஜ்லையா? பூஜா, அங்கே இருட்டாக இருக்கும், ரொம்ப ஆபத்து. பூஜா, நீங்கள் பேசாமல் இங்கே வந்துருங்க. வேலை முடிஞ்சு நம்மளாம் ஒன்றா போயிடலாம். பாஸ் ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர் உங்கள் கூட்டாளி தானே. பூஜா! பூஜா! பூஜா!
Sidhu, don't worry. Don't give up, baby, please. One dollar. We'll find her. Pooja! Come. Pooja! Come. Pooja! பத்தியாராம், அன்னைக்கே நான் அவனை போட்டிருப்பேன். நம்ம அவன் ட்ராப்ல நினைச்சோம், ஆனா அவன் வச்சு ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிட்டோம். Sidhu, relax. Come with us. We can't leave you here like this. டேய் வாடா, அட்லீஸ்ட் உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. பூஜா உடம்படியில என்னால பார்க்க முடியாதுடா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க போங்க. Marina, we close the pub today. You stay here and take care of him. சாமி, நீங்க வா. சொல்லு பாஸ். சாமி, நீங்க இருந்து
சேது பார்த்துக்க அதான் போஸ் நான் நினச்சேன் இவனு சரியா எனக்கு மகனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அவன் லிமிட்டை தாண்டி போயிட்டான். நம்ம சைடுல ஒரு உயிரை இழந்தாச்சு. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. நான் வர்றதுக்குள்ள அவனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அவன் நான் போகிறதே சரி. ஓகே நீங்கள் பூஜை அவ்வளோ விரும்புவீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். I know I love you so much. Take it easy, okay? இன்னும் எப்படி போச்சு? பூஜை அம்மானால இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாஸ் பாஸ் சொல்லு சாமி, என்னாச்சு? ஏன் அப்படி ஓடியாரா? மகேன் கண்டுபிடிச்சிட்டே அவனா? மகேன் செத்து போய் 7 மாசம் ஆச்சு. ராம், அப்ப செத்து 7 மாசம் ஆச்சுனா அப்ப இதெல்லாம் யார் செஞ்சிருப்பா? அதான்டா எனக்கும் புரியல. அஜய், அன்னைக்கு பூல் சார் சண்டை நடக்கும்போது அவன் கூட அவன் தந்தானே, அவன் பேர் என்ன? நான் கூட ஸ்விமிங் பூல்ல அவனை புறட்டுனேன். விஜய். ஒருவேளை அவன் செஞ்சிருக்கலாமோ? I don't find any logic here. அவன் ஏன் இதெல்லாம் செய்யணும்? Who knows baby? Maybe அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆவுக்கு நாம தான் காரணம்னு நினைச்சு நம்மள பழி வாங்கலாம் இல்லையா? whatever it is, நம்ம இன்னமும் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணது எனக்கு தப்புன்னு தோணுது. நமக்கு தெரிஞ்ச இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு அவங்க இன்னும் டீடைலா இன்வெஸ்டிகேட் பண்ணல. போலாம் திவ்யா, போலாம். முதல்ல அவனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போலாம். நம்ம புடிச்சா அங்க போலீஸ் கிட்ட போறது ஸ்ட்ரைட்டா எமல வந்தான். இதுக்கு தான் நான் பயப்படுறேன். நீங்க போய் அவனை ஏதாவது செஞ்சு அப்புறம் உங்க மேல கேஸ் வந்துற போகுது. அதெல்லாம் ஒண்ணும் வராது, நான் பாத்துக்கிறேன். गाइस, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு நைட் நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகே? ஏதாவது செய்யுங்க. அவனோட டிவியா ஜோக்கிங் போயிட்டு வரோம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆச்சு குறையும். You guys can eat? அங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க. Just be careful. You do. Take care, Divya. அவன் மட்டும் மாட்டுனா செத்தான் என் கையில. என்னென்னமோ பிளான் போட்டோம், எல்லாம் கெட்டு போச்சுல. Last year holiday spoiled by the fight.
This is Pooja. God. I miss her a lot. நானும் தான். பேசாம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு கேள் போயிடலாமா? நம்ம போனாலும் அஜியோ ராமோ வரமாட்டாங்க. அவனை எப்படியாவது பிடிச்சனோன்னே குறியாவே இருக்குங்க, உனக்கு தெரியும் தானே? That's what I'm worried about, Erika. அவங்களுக்கு ஏதாவது நடந்துடும் எனக்கு பயமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு ராத்திரி அவங்க பிளான் படி செஞ்சு பார்ப்போம். சரியாக வராட்டினா யாருக்குமே தெரியாமல் நம்ம 2 பேரும் போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடுவோம். That's the best. What do you say? Yeah, good idea. போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணா தான் அஜய் ராமு இதை விடுவாங்க. I really miss her. What a tragedy. Come, let's go. ஓகே கைஸ், லிசன். நீங்கள் 2 பேரும் இந்த வழியாக போங்க, ஆனால் தனித்தனியாக போகணும். அப்போ தான் அவங்களை அட்டாக் பண்ணுவான். பட் டோன்ட் வரி, நானும் அஜயும் மறைஞ்சிருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். திவ்யா, எரிகா, டோன்ட் வரி, நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருப்போம். இதுதான் நம்மளுக்கு கடைசி ட்ராய். அவன் கண்டிப்பாக மாட்டுவான். நாங்கள் இன்னைக்கு அவனை தூக்குறோம். எஸ். ஓகே கைஸ், லெட்ஸ் மூவ். நீ அந்த சைடு போ, நான் இந்த சைடு போறேன். ஓகே? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அது வேறு இந்த இடம். Come on, Erika. Just be brave, okay? ராமா அஜய் தான் பின்னால வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்ல. We have to do this. For Pooja, okay? Come on. Hey, ஏதோ ஒண்ணுனா just scream. படிச்சு சொல்லலாம் அந்த கிட்ட தனித்தனியாக போக சொல்லி என்ன பேசிட்டு இருக்குங்க. சாமி அஜய்
முட்டாள் அவளை போட்டுரும் அவளை போட்டுருவோம். இவன் நம்மளுக்கு உயிரோட வேணும். அப்பதான் எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அரிக்காவின் திவ்யா தனியா அனுப்பியிருக்கோம். மறந்தியா திவ்யா? அரிக்கா வாய்ஸ். சரோ இவனை எங்கே கட்டி போடு. இவனை கட்டி போடு. என்னாச்சு திவ்யாக்கு சொல்லு. என்னாச்சு திவ்யாக்கு? திவ்யா எங்க? என்னாச்சு சொல்லு. குடா 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 என்ன சொல்லு சொல்லு. நம்ம ஒருத்தங்க புடிச்சு வச்சிருக்கோம். இன்னொருத்தர் இருக்காச்சு. இன்னொருத்தர் இருக்கா? Damn it! சரி திவ்யா கண்டுபிடிக்கணும். திவ்யா கண்டுபிடிக்கணும். Come, come, let's move. Let's move. Come, let's move, baby. ரொம்ப நேரம் ஆகும். ஓகே நீ இந்த பக்கம் போ. நான் அடிக்க இந்த பக்கம் போறோம். ஏதாவது தெரிஞ்சா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே டோன்ட் வரி. திவ்யா கொண்டு வா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஜாக்கிரதை. ஓகே போ போ கோ கோ பேபி கோ. யானே உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி செய்ற? உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ ஒண்ணு பண்ணு. மூச்சு ஞாபகம் இருக்கா? நல்லா பாரு.
தெரியுதா? என் அண்ணன் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தியா? நான் பிறக்க போட்டு பார்த்துதான் இந்த மூச்சான பிறந்தேன். எங்க அப்பா இறந்த பிறகு எல்லாமே எனக்கு எங்க அண்ணன் தான். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே எங்க அண்ணன் தான். என்னை அவர் தனியா விட்டதே இல்லை. அவர் எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு தான் போவாரு. என் மூஞ்சி இப்படி இருக்கிறதுனால நான் எப்போதும் ஒரு முகமுடி போட்டுக்கிறேன். என்னை யாராவது கிண்டல் பண்ணா என்னாலே தாங்கிக்க முடியாது, எங்க அண்ணனாலே தாங்கிக்க முடியாது. அந்த சண்டைக்கு அப்புறம் அவர் மூஞ்சி ரொம்ப மோசமா போச்சு. அது அவரால் தாங்கிக்கவே முடியல. ஒவ்வொரு தடவை கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் கதறி 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 அழுவார். உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் எங்க அண்ணனால எங்கேயுமே போக முடியல. அவர் இவ்வளவு சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. எங்க அண்ணன் லைஃபை எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவார் தெரியுமா? அவருக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியுமா? ஆனா அதெல்லாம் ஒரு நொடியிலே போச்சு. மனசுக்குள்ள வருந்தி 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 செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் உலகமே எனக்கு இருண்டு போச்சு. இதுக்குதான் காரணம் நீதான். நீ மட்டும் அன்னைக்கு எங்க அண்ணன் கிட்ட ஒழுங்கா பேசியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. உனக்கு என்னடி அழகு நடக்கும். எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர். அவர் உங்ககிட்ட பேச மட்டும் தான் ஆசைப்பட்டார். அது ஒரு ஆக்சிடென்ட். பேசாத, வாய மூடு. என்கிட்ட இருந்தது எல்லாமே போச்சு. அதே மாதிரி உன்கிட்ட இருக்குதெல்லாம் நான் எடுக்க போறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பூஜா பூஜா அவளை நான் சாதாரணமா கொலை பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு தான் கொலை பண்ணேன். லிஸ்ட்ல முதல்ல செத்தது மீரா, இரண்டாவது பூஜா, அடுத்தது யார் தெரியுமா? பயப்படாத, நீ இல்ல, உன் காதலன். திவ்யா, திவ்யா எங்க இருக்க? திவ்யா, 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 திவ்யா எங்க இருக்க? திவ்யா, 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 சொல்லாஜி எங்க இருக்க? ராம், திவ்யா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன். இப்பதான் அவ கயிறு கலக்கிற பணிகளை பார்த்தேன். எங்க? இங்கதான் போர்ட் ஹவுஸ் கிட்ட. சரி நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். இல்ல ராம், டைம் இல்ல, நான் முத போறேன், நீ வா. Hey, it's too dangerous man. நீ போவாத, நான் வந்துடுறேன். இல்ல ராம், நான் முத போறேன், நீ போர்ட் ஹவுஸ் கிட்ட வா, சரியா? God damn it! திவ்யா பேங்கல் கிடைச்சிச்சா? அவன் போர்ட் ஹவுஸ் போயிட்டு இருக்கான். அவன் அவசரப்பட்டு பண்ணிட்டு போறான். Come fast, come. எங்க அண்ணன் உங்ககிட்ட பேசத்தான் ஆசைப்பட்டாரு. அது நடக்கல. அதை நான் நிறைவேற்றுறேன். ஆஹா, அதுக்கு மேல ஒரு படி. என்ன கொஞ்சம் கொஞ்சமா எங்க அண்ணனுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்கிறது. இதுக்காக தான் உங்களால் காத்துக்கிட்டு இருந்தேன். வராதா?
பூஜா பூஜா இல்லை சேது. தட்ஸ் காவ்யா. பூஜாவோட younger sister. சேது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். சேது, இப்போ நீ டிகே மாஸ்கான். மங்குசா. ஆண்டவா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருதாடா. தூ சி தூ சாரி. அவனா அவனா இருக்கும். ஆமா. ஆடிங் ஒக்கா மக்கா. அவளை தானே இங்கே கொலை பண்ணாங்க. சாரி, ஐ ஃபர்காட் மை. ஓகே. இதான் நடப்பா சொல்லிட்டோன்னே அவங்க அப்படி சொல்லி நடப்பா அப்போ அது ஸ்லோவா ரொம்ப நல்ல ஒரு மட்டும் பேசுங்க. அவ்வளோதான். மறுபடியும் ஆனானி வந்துடுவாங்க. அது ஆனாடி வந்து கூட ஆனாடி வந்தோடனே அது வந்து அந்த இதில் அப்படியே சொல்லுது. அது பிடிச்சிருக்கேன். அது ஒரு ஆக்சிடென்ட். அது ஒரு ஆக்சிடென்ட். வாய மூடு, பேசாத. ஓகே, முதல் அந்த பிஃபோர் ஆங்கிரி மூட் வரைக்கும் இவரோட அது நீட்டாக இருக்குல்ல. அதை முதல் பிடிக்கும். சரிங்க, போர்ஷன் நாக்காளி வந்து இங்கே இருந்துச்சு முதல்ல. அண்ட் ஆக்ஷன். அப்போ நான் இந்த பீச்சில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக அடிச்சு லைஃப் கார்டாக வேலை செஞ்சேன். ஒரு நாள் எங்கேயோ ஒரு கூக்குரல் கேட்டுச்சு, என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு. நானும் ஓடி போய் பார்த்தேன். அப்போ அந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருந்தான். உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு நோ ஃபீலிங், நோ சென்டிமெண்ட், ஓன்லி ஆக்ஷன்னு பாஞ்சு அந்த பொண்ணை காப்பாற்றினேன். அப்போ Maria, you listen very careful. I'm Sam, you Maria. Maria, Sam. What the fuck, man? இவனுக்கு உலகமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு கிடப்பான். இங்க வந்து பிசினஸ் செஞ்சானது. Okay, one more. Right. மொளமொளனு யம்மா யம்மா, மொளமொளனு யம்மா யம்மா. Hey, you forgot something. Baby, this is very, very, very meaningful Tattva Patu. Dialogue, baby. ஸ்டேஷன் பிடிச்சி வந்துச்சு. யாரும் தெரியுதா? போட்டு உட்காந்துட்டோம். அண்ணன் அண்ணன் நான் பிறக்கும்போது இந்த மூஞ்சியில் பிறந்தேன். அது வரைக்கும் அங்கே போட்டுருங்க படத்தை. படத்தை போட்டு இங்கே வந்துருங்க. ஒரு டைலாக் வருது. கரெக்டா? ஒருத்தன் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்காத. ஏன்? அது அப்படித்தான். நல்லா இல்ல. என்னது? ஒருத்தன் நல்லா இருந்தா எனக்கு பொறுக்காத பொறுக்காத பொறுக்காத. வித்தியாசமா ஒரு இதுக்காக கேமரா பார்க்கலாமா?